உலகெலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவா மரசிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். 63 நாயன்மார்களில் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரியவராக இருக்கக்கூடிய முருகநாயனாரை பற்றித்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இவர் சோழவள நாட்டில் திருப்புகலூர் என்கின்ற ஊரில்தான் அவதரித்தார். இவர் அந்தணர் குலத்தில் சார்ந்தவரும் கூட. சிவதொண்டே பெரிதொண்டு உயர்வொன்று எதிர்கொண்டு நெறிகொண்டு வாழும் வாழ்க்கையே வாழ்ந்து வந்தார். இவர் அவ்வூரில் இருக்கக்கூடிய வர்த்தமானீஸ்வரர் என்கின்ற திருக்கோயிலுக்கு 6 கால பூஜை செய்வது வழக்கம். மலர்களை தொடுத்து அர்ச்சித்து வழிபடுவதும் பஞ்சாட்சர மந்திரத்தை எந்நாளும் மதற்குள்ளே ஓதிக்கொண்டே இருப்பதுமாக இருந்தார் இந்த முருகநாயனார். இவர் வாழும் காலத்தில் சிவனடியார்களிடம் பெரிதும் நன்மதிப்பு பெற்றவர். இவர் சிவனடியார்கள் தொழுது வணங்கி வருகின்ற காலங்களில் நம்பி முருகன் என்ற திருமடத்தையே ஒன்று கட்டினாராம். திருமடத்தை கட்டினார். அதன் பிறகு வந்தவர்கள் நம்பி முருகன் மடம் என்று சொல்வார்கள். அந்த மடத்தில் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சிறுத்துறை தொண்டர், திரு நீலநக்க நாயனார், யாழ்ப்பாண நாயனார், இப்படி பல பேர் வந்து அந்த மடத்தில் சென்றதாக சொல்லப்படுகிறது. இந்த சிவனடியாராக இருக்கக்கூடிய திருஞான சம்பந்தர் இந்த வர்த்தினாம ஈஸ்வரர் அங்கே பதிகம் பாடி வழிபட்டதாக, சில காலம் இவனோடாக இந்த முருகநாயனாருடன் தங்கி அந்த ஆலயங்களை வழிபட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அன்பு நண்பர்களே, திருஞான சம்பந்தர் திருமண காலத்தில் இருக்கின்ற போது திருப்பெரும் மணநல்லூரில்தான் திருமண கோலத்தில் இருக்கின்ற போது அசரீரியாக சிவபெருமான் எழுந்தருளி அங்கே ஞான பெருஞ்சோதியில் அனைவரும் ஐக்கியமாக வேண்டும் என்று அசரி சொல்ல, அப்போது இந்த திருநாவுக்கரசர், சிறுதொண்ட நாயனார், திருநீலநக்க நாயனார், யாழ்ப்பாண நாயனார், இப்படி அனைவரும் அந்த பெருஞ்சோதியில் ஐக்கியமாகி 2 கலந்து முக்தி நிலை அடைந்தார்கள். அப்படி அதில் சென்றவருமாக இருக்கக்கூடியவர் இந்த முருகநாயனாயிரம் ஒருவராக இருந்தார். அன்பு நண்பர்களே, இவருடைய குரு பூஜை வைகாசி மாதம் மூல நட்சத்திரம். அவதார ஸ்தலம் திருப்புகலூர், முக்தி ஸ்தலம் திருப்புகலூர் ஆகும். எந்நாளும் நன்னாளாய் அமைய இந்நாளில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.